வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் வீட்டு கிரில் கேட்டு, ஜன்னல் கம்பி கிரில் எல்லாத்தையுமே புதுசாக ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு லெமனை புழிஞ்சுக்கிறேன். இந்த தோலையும் அப்படியே அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணோன்னே பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும். நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிடுங்க. இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிரில் கேட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் மாதிரி டஸ்டிங் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரில் கேட்டில் எவ்வளோ தூசி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த கிரில்லாம் எவ்வளோ அழுக்கு சேர்ந்து இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் உட்டன் டோர் மரக்கதவை ஈஸியாக எப்படி பாலிஷ் போட்ட மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இப்போ நான் டஸ்ட் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக கிரில் கேட் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சொல்யூஷன் ஆறி இருக்கும். இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லிக்விடில் இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரில் கேட்டை தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை அப்படியே நம்ம துடைக்கும் போதே இந்த அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். உங்கள்கிட்ட பழைய யூஸ்டு சாக்ஸ் இருந்தாலும் அதை இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் க்ளவுஸ் மாதிரி மாட்டிட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அழுக்கு எல்லாமே எப்படி க்ளீன் ஆகுதுன்னு. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு டஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக இப்போ இந்த கிரில் கேட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அழுக்கு எல்லாம் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஜன்னலில் உள்ள கிரில்லையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக அண்ட் ஈஸியாக கிரில் கேட்டு, ஜன்னல் கிரில் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சிம்பிளாக அந்த லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.